ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாஃபர் டெக் ஐடியா. ஸோ இன்றைக்கி வந்து எஸ்பிஓவில் இன்ஃப்ளூயன்சர் ப்ரோக்ராமில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க எப்படி டாஸ்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு எஸ்பிஓ பேஜை லாகின் பண்ணிவிட்டு இங்கே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், டாஸ்க் சப்மிஷன் 2 இருக்குது, டாஸ்க் ஹிஸ்ட்ரி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷனில் போகிறீங்க. அதில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதில் போனீங்கன்னா ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராப்பராக எல்லா விஷயமும் அக்செப்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வீக்லி 1 டாஸ்க். ஓகே, வாரத்துக்கு ஒரு டாஸ்க்கு தான் நீங்கள் போட முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் வந்து கண்டிப்பாக தமிழில் தான் இருக்கணும். ஸோ நீங்கள் என்ன வீடியோ போட்டாலும் ஸோ தமிழில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து பழைய ரூல்ஸ் தான். வீடியோ வந்து 3 மினிட்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக. ஸோ 3 மினிட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் பிகினிங் உங்கள் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ் தனியாக இருக்கணும். நீங்கள் ஸ்பான்சர் கண்டென்ட் சொல்கிறதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகாது. அது இல்லாமல் தனியாக 3 மினிட்ஸ் வந்து வீடியோ கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து ஒரிஜினல் ஒர்க்காக இருக்கணும். வேறு ஏதாவது யூடியூப் சேனல்லேருந்து காப்பி பண்ணி போடுறது கண்டிப்பாக கூடாது. ஸோ நீங்களாக ஏதாவது ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடுங்க. அது எந்த வீடியோ க்ரியேட் பண்ணாலும் சரி, நீங்கள் வீடியோ இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஓன் வாய்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ் வீடியோ போட்டிங்கன்னா ஒரு 1.5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் ஆகுது உங்கள் வாய்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது மியூசிக் காப்பிரைட் வராமல் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 50% கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த தேர்ட் பார்ட்டி நீங்கள் சாங்ஸ் போட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. யூடியூப்லேயே வந்து ஃப்ரீ மியூசிக்கெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி மியூசிக்கை நீங்கள் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 30% யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா காப்பிரைட் இஷ்யூ வந்துடும். ஸோ அதில் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சில டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டேக்ஸை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்பான்சர் இமேஜ் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்டில் போட்டிருக்காங்க ஸ்பான்சர் இமேஜ். ஸோ அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வீடியோ அதாவது கண்டென்ட் ஒரு எடுத்திருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 45வது செகண்ட்ஸில் இருந்து இந்த இமேஜ் இல்லைன்னா ஸ்பான்சர் வீடியோ இந்த இமேஜை நீங்கள் ஷோ பண்ணலாம். ஷோ பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லணும். அது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்க பைமோட்டோடதை, ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸு இது மாதிரி ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன் ரெக்கார்டு. ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ஸோ பைமோட்டில் ஜாயின் பண்ணால் என்ன பெனிஃபிட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சொல்லிவிட்டு அதை வந்து வீடியோவை எடுத்து கூட நீங்கள் ஃபஸ்ட்டு 45 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பாயிண்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ உங்களுடைய கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ணி 45வது நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த வந்து ப்ரொமோஷன் வந்து கண்டிப்பாக வரணும். ஸோ அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹேஷ்டேக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஹேஷ்டேக்கில் ஒன்று டைட்டிலில் வரணும். நான் அது எப்படின்னு எக்ஸாம்பிள் ஷோ பண்ணுறேன், அதை பார்த்துக்குங்க. ஸோ டைட்டில் போட்டுட்டு நீங்கள் ஒரு டைட்டில் போடுவீங்க இல்லையா, எப்படி வந்து இந்த ஷேரி சேல்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை குக்கிங்கு, அப்படி இல்லைன்னா ஏதாவது டான்ஸ் ஏதாவது பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை டைட்டில் போட்டுட்டு ஒரு ஸ்பான்சருடைய கண்டென்ட் வந்து கீழே இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஆஸ் சிம்பிள் போட்டுட்டு பைமோட் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு கீழே கம்ப்ளீட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக கீழே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணணும். இந்த டிஸ்கிரிப்ஷன் தான் அது, சரிங்களா? ஸோ இது எப்படி நான் உங்களுக்கு சைட்லேயே ஷோ பண்ணுறேன், பார்த்துக்குங்க. அப்புறம் கண்டிப்பாக வந்து இந்த அடல்ட் கண்டென்ட்டு, ஸோ இந்த பொலிட்டிக்கல் நியூஸ் போடலாம். பட் ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் அனலைசஸ் சொல்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி வேறு ஏதாவது ஜாப் ப்ரொமோஷன், வேறு கம்பெனி ஜாபை ப்ரொமோட் பண்ணுறது, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸோ இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் பண்ணக்கூடாது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது. பொலிட்டிக்கலில் வந்து சேஃபாக போடுங்க, ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கணும், காப்பிரைட் இஷ்யூ வராமல் இருக்கணும். நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லலாம், பட்டு ஃபுல்லாக பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைரக்ட் பே அவுட் வந்து எப்படி க்ரெடிட் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலைன்னா ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான். இதில் ஏதாவது காப்பிரைட் இஷ்யூவோ இல்லை வேறு ஏதாவது பொலிட்டிக்கல் இஷ்யூ க்ரியேட் பண்ணி லீகலாக ஏதாவது ஹேண்டில் பண்ணுறதா இருந்தால் ஸோ கண்டிப்பாக அது உங்களை தான் சேரும். ஸோ முன்னாடி நீங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி இப்போ இமேஜில் ஷோ பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுத்துருங்க. ஸோ அது வந்து சேஃபர் சைடுக்காக. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஸ்பான்சர் டீட்டெயில் தான் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ணணும். இதை கம்ப்ளீட்டாக அப்படியே ஹோல்ட் பண்ணி பிடிச்சி காப்பி பண்ணிங்க. ஓகே, ஸோ காப்பி பண்ணிவிட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து டாஸ்க்கை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ டாஸ்க் சப்மிட் பண்ணுறதுக்கு சேம் அதிலே தான் நீங்கள் போகிறீங்க. ஸோ இது டாஸ்க் சப்மிஷன் பேஜ் இருக்குது. இதில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டாஸ்க்கு ஒரு ஆட் ப்ளே ஆகும். இப்போ ஆட்
ஸோ இந்த வீடியோ முடிஞ்சவொடனே நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து அந்த யூடியூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த வீடியோ லிங்க் இருக்கும். அந்த யூடியூப் நீங்கள் ஷேர் பண்ணும்போது காப்பி ஆப்ஷன் வரும். அந்த லிங்க் இதில் யூஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா இந்த வீடியோ யாருக்கோ ஷேர் பண்ணிவிட்டு அதை காப்பி பண்ணி போட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு டைட்டில் வச்சுருப்பீங்க. நீங்கள் என்ன கண்டென்ட் போட்டிருக்கீங்களோ அதுக்கு ஒரு டைட்டில் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டைட்டில் வந்து 5லேருந்து 50 வேர்டுக்குள்ளே இருக்கணும். அதிகமாக தான் பார்த்துங்க. ஸோ அதிகமாக அக்செப்ட் பண்ணாத அந்த இதில். ஸோ அதனால் அதை மெயின்டைன் பண்ணிங்க. ரெண்டாவது, நீங்கள் என்ன வீடியோ போட்டிருக்கீங்களோ அதோட டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். உங்களுடைய வீடியோடைய கண்டென்ட் இருக்கும்ல, ஸோ அந்த கண்டென்ட்டை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இந்த வீடியோ வந்து இந்த சொல்லுது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, இப்போ நீங்கள் ஒரு saree ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படின்னா saree சம்மந்தமாக என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. ஓகே, இல்லை வந்து ஏதாவது டிசைன் சொல்லி கொடுக்குறீங்க, லோகோ கிரியேட் பண்ண சொல்லி கொடுக்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி லோகோ கிரியேட் பண்ணுறதை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 to 200 வேர்ட்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சப்மிட் கொடுத்துருங்க. ப்ராப்பராக சப்மிட் ஆயிரும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. ரெண்டாவது, மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.